யார் வெற்றிவேல் வரும்? வெற்றிவேல் போறதுக்கு 2 டிக்கெட் வாங்கிட்டு யார் யார் இறங்காம அடம் பிடிக்கிறது? இறங்கியா? ஏயா இப்பதான் முழு வந்துச்சா? ஊர் வந்துருச்சு நாயாட்டம் கத்திட்டு இருக்கேன்னு தெரியல. தப்பா நினைக்காதீங்க, எனக்கு நாய் பாஷையெல்லாம் புரியாது. நேரம் தாயா உனக்கு. உன் கூட இன்னொருத்த வந்தானே எங்க அவன்? பஸ்ல தண்ணி அடிக்கிறான். பின்னால வர்றாரியா? தண்ணி அடிக்கிற நினைப்புலயே இருங்க. தலைய பாரு, மண்டை ஓட்டுக்கு முடி மடிச்ச மாதிரியே இருக்கு. இறங்கய்யா. ஏங்க இப்படி வாய் கீழே கத்துறதுக்கு கையில இருக்கிற விசில வாயில வச்சு அடிச்சுதான் இறங்கி இருக்க மாட்டான். கிழிச்சிருவீங்க. எங்களுக்கு தெரியும் எங்க எப்போ எப்படி விசில் அடிக்கணும்னு. இதுக்குதான் விசில் அடிக்க தெரியாதுங்க, கையெல்லாம் விசில் கொடுக்கூடாதுங்கிறது. யோ யார பார்த்து விசில் அடிக்க தெரியாதுன்னு சொன்னேன், இப்ப அடிக்கிறோம் பார். சின்னதா அடிங்க, பெருசா அடிங்க. எங்கப்பா விசில் அடிக்கிறது எப்படி உங்ககிட்ட தான் கத்துக்கணும். யாருக்கு விசில் அடிக்கிறீங்க? என் பஸ்ஸுக்கு தான். அதான் போயிருச்சே. நான் எப்படி ஓடு. இவனையெல்லாம் பஸ் கொடுக்குறாங்க சொல்லணும். இந்த வார ஓட்டத்தை ஒலிம்பிக்ல ஓடி தோற்ற மாதிரியே ஓடுறான். இங்கேயும் வந்து வாய் கொழுப்ப ஆரம்பிச்சிட்டியா? நைனா இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறேன். போ போ பாரு. வா. ஏன்பா யாரை கேட்டு நீ இந்த பொண்ணு பாக்குற ஏற்பாடு பண்ண? பொண்ணுடைய அப்பாவை கேட்டுதான். சுத்தமா எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டமே இல்ல. இஷ்டம் இல்லைன்னா எப்படி? பைசாகிட்டே போகுதுல்ல. பாத்து சாதாரணமாவே நடக்க முடியாது, இதை வேற தூக்கிட்டு எப்படி நடக்கிறது? போன வாரம் மேலப்பட்டி போயிருந்தோமே, அநேகமா அந்த பொண்ணு முடிஞ்ச மாதிரி. அதை நீ தான் கெடுத்த. என்னது? பொண்ணா நான் கெடுத்தனா? அந்த சம்பந்தத்தை நீ தான் கெடுத்த. சம்பந்தம் இல்லாம பேசாதப்பா. அந்த பொண்ணோட அப்பா என்ன தெரியுமா சொன்னாரு? பொண்ணு பாக்குறதுக்கு தாங்க ஒல்லியா இருக்கும், ஒரு புள்ளைய பத்துதுன்னா குண்டாயிருனாரு. முதல்ல புள்ளைய பத்துக்கிட்டுங்க, அப்புறம் கல்யாணத்தை வச்சுக்கலாம். இது தப்பா? இதுதான் தப்பு. இந்தா புடி, இது வேற பாரமா இருக்கு. ஆமா, எல்லா பாரத்தையும் நீயே சுமக்கணும். எப்படி பாசு? இதான் பொண்ணு வீடு. மாட்டு கொட்டா மாதிரி இருக்கு. மாட்டு கொட்டையில தான் நல்ல பசுவெல்லாம் கிடைக்கும். எப்பா உன்ன பின்ன பேசி இந்த சம்பந்தத்தையும் கெடுத்துறாதப்பா. கண்ணாடி கழட்டுறியா? எதுக்கு? என் இமேஜ் கொஞ்சம் அடிபடுது. பழத்தை புடி. அடுத்து சட்டையும் பேண்டையும் கழட்ட சொல்லாத, இமேஜ் ரொம்ப பாதிக்கும். அது ரொம்ப அசிங்கமா இருக்கும். ஐயா மா ஐயோ அம்மா ஐயா. ஏயா இவ்வளவு நல்லா இருக்கீங்களே, ஏன் இப்படி பிச்சை எடுக்கிறீங்க? இதுக்குதான் உன் கூட வரக்கூடாதுன்றது. ஏன் இமேஜ் சேர்ந்து பாதிக்குது இல்ல. உட்காருங்க. முதல்ல பழத்தை பிடிங்க. சொந்த வீடா? வாடகை வீடுதான். 40 வருஷமா இங்கதான் இருக்கிறோம். அப்ப சொந்த ஆயிரம்ல. எனக்கு ஒரு பொண்ணு 2 பிள்ளை. ஒரு பையன் விவசாயம் பாத்துக்கிறான், ஒரு பையன் எனக்கு உதவியா இருக்கான். நீங்க என்ன பண்றீங்க? சும்மாதான் இருக்கிறேன். சும்மா இருக்கீங்களா? அப்புறம் எதுக்கு உங்களுக்கு உதவி? தம்பி என்ன பண்றாரு? இவருக்கு உதவியா இருக்கேன். இவர் என்ன பண்றாரு? சும்மா இருக்காரு. அடே, நம்ம குடும்பம் எப்பேற்பட்ட குடும்பங்க. ஆமா, இப்படிப்பட்ட சும்மா குடும்பத்தை பார்த்திருக்கவே முடியாது. அம்மா எங்க? சும்மா அப்படி போயிருக்காங்க. இவங்க யாரு? உங்க பண்ணையில வேலை செய்யற அடியாட்களா? என் பிள்ளைங்க. ஏன் டம்ளரை பாக்குற? இல்ல, போன தடவை பொண்ணு பார்க்க போனோமே, அங்க உடுப்பி ஓட்டில் திருடப்பட்டுன்னு போட்டுருந்துச்சு. இது என்ன உட்ல திருடிக்கு போறாங்க? அப்போ நாங்க என்ன திருட்டு குடும்பமா? உங்க குடும்பம் தான் சும்மா குடும்பமாச்சே. ஏற்கனவே ஒரு குடும்பத்துக்கு போயிருந்தோம், அதான் திருட்டு குடும்பம். டேய், கண்டபடி வாய் கொழுப்பா பேசி கல்யாணத்தை நிறுத்திடாதரா. என் கொழுப்பால் தான் அது நிக்கணும்னு இல்ல, அதுவா நின்னுடும். டமாஸ் பேசலாம். இதுதான் என் பொண்ணு. ஆஹா, பொண்ணு பிரமாதமா இருக்கு. வாசு அதிரி உதிரியா இருக்கு. நிமிந்து பாரு. நீ பார்த்தாலே நான் பார்த்த மாதிரி தான். வேணாம் சொன்னா கல்லுடா, இல்லாட்டி குடக்கம்பாடி குத்துவேன். அப்பா, இந்த பொண்ணை ஒரு பஸ் முதலாளி 2 வருஷம் வச்சிருந்தாம்பா. இது செகண்ட் ஹேண்ட் வண்டி. ஓ மை காட். காட் பிளஸ் யூ மை ஃபாதர். காட் பிளஸ் யூ. ஆமா. அட பாவி, பெத்த அப்பனையே அடி வாங்க வச்சுட்டியடா. எனக்கு 2வது கல்யாணம் நடக்க விடாம ஆக்கிட்டியடா பாவியே. இந்த வயசுல உனக்கு 2வது கல்யாணம் எதுக்குப்பா? அதை எப்படி உங்ககிட்ட சொல்ல முடியும்? இந்த நேரம் அந்த நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருந்துச்சுன்னா மத்தியானம் கல்யாணம், இன்னைக்கு ராத்திரி முதலிரவு. 5500 ராவு கழிஞ்ச பிறகு உனக்கு முதலிரவு கேக்குதா? இங்க ஒரு கை இருந்துச்சு, எங்க காணா? ஓ உள்ள இருக்கோ. சட்டையை கடிச்சு பாக்கிட்டானுங்க.